அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வு ஆர்வலர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வரும் போட்டித் தேர்வு எதிர்கொள்கிற வகையில வரலாற்று சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு பாடமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கடந்த முறை நம்ம சிந்தில் நாகரிகம் என்ற சப்ஜெக்டை பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போற அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வரலாறு சப்ஜெக்ட்ல குப்த பேரரசு, அதை நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த குப்த பேரரசு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வகுப்புல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அப்போ அதோட அறிமுகம் ஒரு சுருக்கமான ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். ஸோ முதல்ல குப்த பேரரசோட உருவாக்கம் எந்த மாதிரியான இங்கே நிறைய முரண்பாடுகள் உண்டு குப்த பேரரசில் எந்த வம்சாவளின்றதுல. ஸோ அதோட உருவாக்கத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்ததான் அவங்களுடைய முக்கியமான அவங்களுடைய இந்த கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கும். ஸோ இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் மற்றும் நாணய சான்றுகள். ஸோ என்னென்ன நிறைய புத்தகங்கள் இல்லையா உள்ள இருக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த குப்த காலம் இந்தியாவின் பொற்காலம் சொல்லப்படுது, பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம், அப்புறம் என்னதுங்க செவ்வியல் கலையில் காலம், நிறைய என்னதுங்க இந்த இலக்கியங்கள் படைக்கப்படும் காலத்துல. ஸோ அப்போ நம்ம எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இந்த குப்த அரசியல் இந்த வரிசை முறை, எந்தெந்த அரசர்கள் அங்க வரிசை எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய காலகட்டம், அவங்கள பத்தின சுருக்கமான நமக்கு அந்த வரலாறு பார்த்துட்டு உள்ள நம்ம டீட்டெயிலாக நம்ம போக போறோம். ஸோ அடுத்து என்ன பார்க்கணும், நம்ம ஹீனர்களின் படையெடுப்பு, ஹீனர் இமர்ஷன்ஸ்ன்றதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அடுத்ததான் முக்கியமானது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ அதோட தோற்றம், அதுக்குள்ள என்னென்ன பாடப்பிரிவுகள் காணப்படுது, ஸோ அதை பத்தி கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை நம்ம பார்க்கணும். அடுத்தது குப்தர்களின் நிர்வாக முறை முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கும் என்னதுங்க நம்ம எங்களோட நிர்வாக முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ ஒரு மிக முக்கிய மௌரிய பேரரசுக்கு அடுத்து ஒரு இந்தியாவில் இங்கே நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது இவங்க குப்தர்கள். ஸோ அந்த நிர்வாக முறை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த நிலங்களின் வகைகள். ஆமா, குப்தர்கள் நிலங்களை 5 வகையாக பிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 5 வகை நிலங்கள் என்ன, அந்த அந்த நிலத்துக்கு என்னென்ன பெயர், அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இவங்க காலத்துல கொண்டு வரப்பட்ட அந்த பல்வேறு குத்தகை முறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் நிவிதர்ம, அக்ஷயனா. ஸோ அது நில மானியங்கள், அக்ரகர மானியம்னா என்ன, தேவகர மானியம், சமய சார்பற்ற மானியம். ஸோ அதை பார்க்கணும். குறிப்பா டாக்ஸஸ் இல்லையா, குறிப்பா விவசாயிகள் பார்த்தோன்னு நிறைய கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட அந்த வரிகள் போட்டு நிறைய துன்பத்திற்குள்ளானாங்க. ஸோ உள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம். அப்போ என்னென்ன வரிகள் டாக்ஸஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்றது நம்ம அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். முக்கியமானது கட்டிடக்கலை இல்லையா. ஸோ இந்தியாவில் முதல்ல என்னதுங்க கட்டுமான கோவிலை கட்டுவதற்கு குப்தர்கள் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ அப்போ அவங்களோட கட்டிடக்கலை எந்த மாதிரி அந்த பாணியை அவங்க பின்பற்றுறாங்க, ஸோ குறிப்பாக அந்த குடைவர கோயில் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்தூபிகள் எங்கெங்க இருக்கும், நிறைய சான்றுகள் இவங்க அந்த மெக்ரால் இருமத்துல நம்ம ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ கட்டிடக்கலையையும் நம்ம டிலவணும். அதுக்கப்புறம் வானியல் மற்றும் கணிதம் மற்றும் மருத்துவம், நிறைய இலக்கியங்கள், அந்த பூஜ்யம் கண்டுபிடிப்பு, தசம எண் முறை, வானியல் சார்ந்த நிறைய அந்த ஆராய்ச்சிகள், குறிப்பாக அந்த ஆரியப்பட்டா என்ற அந்த அறிஞர் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய அந்த ஆரியப்பட்டியம் அந்த புத்தகத்துல நிறைய விளக்கங்களை கொடுத்துருப்பாரு. அப்படி கணிதம் சாய்ந்த நீங்க பூஜ்யம் கண்டுபிடிப்பு, தசம எண் முறை, அடுத்து மருத்துவ நூல்கள், விலங்குகள் நூல்கள் மற்றும் நோய்களுக்கான அந்த மருந்து நூல்கள், மருத்துவ மும்மணிகள் சொல்லக்கூடிய அந்த 3 முக்கியமான அந்த நபர்கள் இங்கதான் இந்த இவங்க காலத்துல இருந்திருப்பாங்க. அடுத்து இறுதியா நம்ம குப்த பேரரசின் வீழ்ச்சியை நம்ம என்ன அப்படின்னா பார்க்கணும். குறிப்பா இவங்களோட வீழ்ச்சிக்கு நம்ம முக்கியமான காரணம் யாராவது சொல்லலாம், ஹீனர் இன்வர்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படி சிந்துவெளி மக்களுக்கு என்ன அப்படின்னா ஆரியர் படையெடுத்து வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தா ஒரு முக்கியமான காரணம் சொல்லுவது உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் அந்த ஹீனர்களின் படையெடுப்பு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இறுதியா வழக்கம் போல என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் முந்தைய ஆண்டு வினாத்தாள் கடந்த 2024 குப்தர்கள் அந்த டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட அந்த வினாக்கள் நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஒரு முன்னோட்டமா பார்த்தோம் அப்படின்னா கேள்விகள் எந்த மாதிரியான கேட்கப்படுது சமீப காலத்துல நம்ம ஒரு புரிதலுக்கு வர முடியும். ஸோ நம்ம இப்போ அந்த டேட்டாஸும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம உள்ள நம்ம போறோம் குப்த பேரரசு. ஸோ இந்த குப்த பேரரசு அப்படின்னா நிறைய முரண்பாடுகள் உண்டு. காரணம் இந்த குப்தா என்ற சொல்லுக்கு என்ன அப்படி பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் அல்லது பாதுகாவலர் என்ற பொருள். சில வரலாற்று அறிஞர்கள் நிறைய முரண்பாடுகள் சொல்லுவது உண்டு. இவர்கள் என்ன அப்படின்னா இவங்க சந்திரகுப்த மௌரியரால் உருவாக்கப்பட்ட மௌரிய பேரரசு வம்சாவளி அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் என்ன அப்படின்னா அவங்க அப்படி இல்லைங்க, ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்து என்ன அப்படின்னா ஒரு அரசை உருவாக்கி
அதை பேரரசாக மாற்றியவர்கள் தான் இந்த குப்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியும் கூட என்ன அப்படின்னா இவங்களோட அந்த காலத்தையும் நம்ம பார்க்க அப்படின்னா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதே முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்ம இந்திய செவ்வியல் கலைகளின் காலம், இந்திய பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம், இந்த மாதிரி 3 முக்கியமான அந்த கூற்றுகளுக்கு இந்த புகழுக்கு சொந்தக்காரங்க இந்த குப்த பேரரசு. ஆனாலும் இதுல அந்த செவ்வியல் பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம், அப்புறம் பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம், செவ்வியல் கலைகள் காலத்தை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள். ஆனா இந்தியாவின் பொற்காலம் குப்தர்களின் காலம் அப்படின்றத அவங்க மறுக்கிறாங்க. காரணம் பொற்காலம் அப்படின்னா அங்க நிச்சயமா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கணும். ஆனா அந்த குப்த பேரரசரை பார்த்து மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப இங்க செல்வ செழிப்பா எல்லா பகுதியிலுமே காணப்படல. அப்போ குறிப்பா விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரிகளால என்னதுங்க அவங்க துன்புற்றிருப்பாங்க. இவங்க காலத்துலதான் இங்க அடிமை முறையும் அதிகமா காணப்பட்டுச்சு. குறிப்பா பெண்களுக்கும் பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. குழந்தை திருமணம், உடன்காட்டு பழக்கம் அதெல்லாமே காணப்பட்டுச்சு. இதையும் தவிர்த்து நம்ம என்ன சொல்லலாம், அந்த வர்ணாசிரம முறை இங்க மிகவும் அதிகமா குறிப்பா இந்த வட இந்தியாவில இங்க அதிக அளவுல அவங்க அப்படின்னா பரவி காணப்பட்டது. அப்ப இவ்வளவு இங்க அந்த தொந்தரவு இருக்கும்னா நம்ம குப்தர் காலத்தை பொற்காலம் சொல்றது ஏத்துக்க முடியலன்னு சில வரலாற்று அறிஞர்கள் அதை மறுக்கிறாங்க. சோ அப்போ இவங்க எந்த வம்சாவளி தான்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இவங்க சந்திரகுப்த மௌரியர் வம்சாவளி சொல்றது சில காரணங்களை சொல்றாங்க. காரணம் என்ன பார்த்தோம்னா இந்த வார்த்தை, இந்த குப்தா என்ற வார்த்தை. அப்போ இந்த மௌரிய பேரரசுல இந்த குப்தா என்ற பேர்ல ஒரு பதவி காணப்பட்டது. அந்த என்ன பதவி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த பதவிக்கு பேரு ஆளுநர். அந்த ஆளுநர் ஒரு பதவி இந்த சந்திரகுப்த மௌரியர் அந்த அரசவையில காணப்பட்டுச்சு. அப்போ ஒருவேளை இவங்க நம்முடைய வம்சாவளி வந்திருக்கலாம், ஏன்னா அந்த அரசுக்கு பேரே குப்த பேரரசு தானே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆளுநர் அல்லது பாதுகாவலர், ஆளுநர் அல்லது பாதுகாவலர் அப்படின்றது இந்த சொல்லுக்கு பொருள். சோ அப்போ சொல்லுதுண்டு. இன்னொரு முக்கியமான ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சந்திரகுப்த மௌரிய பேரரசு அந்த வம்சாவளின்ற காரணம் அந்த சந்திரா என்ற வார்த்தை இல்லையா. இங்கேயும் என்ன நமக்கு முதலாம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் 2 முக்கியமான அரசர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சந்திரகுப்த அந்த மௌரியர் அவர் தான் அந்த வம்சத்தோடு இருப்பார், மௌரிய பேரரசு. அப்போ அந்த பேரும் இங்கேயும் ஒரே மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒருவேளை இவங்க அவங்களுடைய வம்சாவளியில இருக்கலாம் அப்படின்னு சில அறிஞர்கள் அந்த வாதத்தில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் பெரும்பாலும் மறுக்கப்படுது. காரணம் இந்த மௌரிய பேரரசு கிமு 300 காலகட்டத்தை சார்ந்தது. இந்த குப்த பேரரசு கிபி 240, அது 3ஆம் நூற்றாண்டு. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 600 வருஷம் மேல நமக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு அந்த அளவுக்கு நீண்ட ஒரு வம்சம் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த இருக்கிற இந்த பீகார் பகுதியான அந்த பாடலிபுத்திரம், பாட்னா, இன்னைக்கு அதுக்கு தலைநகரம் பீகார் தலைநகரம் பாட்னா தானுங்க. இந்த பகுதியில இருந்துங்க பிறந்து அங்கே பணிபுரிந்தவர்கள் பின்னாடி ஒரு அரசு உருவாக்கி நாங்க பேரரசா மாத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு சான்றுகள் நமக்கு கிடைக்கப்படுது. குறிப்பா அந்த இச்சிங் என்ற அந்த சீனார் அந்த சான்றை முன்வைத்திருப்பாரு. அப்போ இவங்க ஒரு எளிய குடும்பத்துல பிறந்ததான் ஒரு குப்த பேரரசை உருவாக்கிறதானுங்க எல்லாரும் நம்பப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் காணப்படுது. அப்ப இந்த குப்த பேரரசு ஆரம்பத்தில் ஒரு அரசா தான் இருந்துச்சு, அப்புறம் அங்க பேரரசா மாற்றப்படுது. அப்ப இவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் அரசன் ஸ்ரீகுப்தர் இங்க இருக்கிற இந்த பீகார் பகுதியில தான். என்ன அப்படின்னா இந்த பகுதியில பீகார் மற்றும் இந்த வங்காளம் பகுதிகளில் என்னடிங்க ஒரு சிறு பகுதியா எடுத்துதான் அந்த ஆட்சியை தொடங்குறாரு. அப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த அவனுடைய மகனான கடோத்கஜர், அப்புறம் அவருடைய மகனான முதலாம் சந்திரகுப்தருங்க அந்த திருமண உறவின் மூலமாக நிறைய பழைய அவங்களோட பரப்பளவில் இந்தியாவை தாண்டி அப்படின்னா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இந்த வரைக்கும் அவங்களுடைய குப்த பேரரசு சாம்ராஜ்யம் இருக்கு. பெரும்பாலும் அவங்க வட இந்தியாவில தான் அவங்க காணப்படுறாங்க. காரணம் அவங்க இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டு இவங்க காலகட்டம் நம்ம என்ன சொல்லுவோம், கிபி 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது எக்ஸாக்டா 240 டு நம்ம 540 அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அப்போ இந்த காலகட்டத்துல இங்க வட இந்தியாவை ஆட்சி பண்ணது யாருன்னு பார்த்தா குஷானர்கள் இருப்பாங்க. வட இந்தியாவில் ஆட்சி பண்ணவர்கள் குஷானர்கள். தென்னிந்தியாவில சாதவாகனா இருப்பாங்க. ஸோ இந்த முக்கிய 2 அரசர்கள் வலிமையான அரசர்கள் தான். ஆனா காலப்போக்கில் அவங்க அந்த வலிமை குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை இவங்க என்னதுங்க சாதகம் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பா இந்த வட இந்தியாவில் இங்க பார்த்து இந்த குஷானர்கள் தான் இவங்க பணி புரிஞ்சுதான் சொல்லப்படுது. அவங்க அந்த வீழ்ச்சி அவங்க எழுச்சியா கருதி அந்த குப்த அரசை அவங்க தோற்றுவிக்கிறாங்க. ஸோ பின்னாடி பெரும்பாலும் இந்த குப்த அரசர்களே அந்த குஷானர்கள் பின்பற்றி அந்த நாணய முறையை தான் பின்பற்றி இருப்பாங்க. ஏன்னா அவங்க வட இந்தியாவில் பெரும்பாலும் அவங்களும் ஆதிச்சிருந்தாங்க. தென்னிந்தியாவில் குறைவான பகுதி தான் இருந்தாலும் அந்த நிறைய அந்த வர்ணாசிர முறை எல்லாமே அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஒவ்வொரு அரசர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அப்போ முதல்ல குப்த பேரரசு இதை பார்த்தோம். அந்த குப்தான்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அதுக்கு ஆளுநர் அல்லது
பாதுகாவலன், கவர்னரா செக்யூரிட்டி கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பெயர் இந்தியாவின் பொற்காலம், செவ்வியல் கலைகளின் காலம் அல்லது பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம். இந்த ரெண்டுத்தையும் எப்படின்னா ஏத்துக்கிறாங்க. காரணம், இந்த குப்த பேரரசுலாம் நிறைய இலக்கியங்கள் பெரும்பாலும் படைக்கப்பட்டுச்சு. குறிப்பா மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதனால இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் பொற்காலம்ன்றதை மறுக்கிறாங்கன்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிமி 3ஆம் நூற்றாண்டு பார்த்தோம். மேல குஷாணர்கள், கீழே சாதவாகனாஸ் ரூல் பண்றாங்க. அவங்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இவங்க ஆட்சியை தோற்று வராங்க. ஸோ 2 முக்கிய பேரரசுகள் வலிமையை இழக்கிறது. இந்த சூழலை குப்த பேரரசு உருவாக மிக அடித்தளமாக அமையப்பட்டது பார்த்தோம். அப்போ இவங்களுடைய அந்த சான்றுகளை நம்ம முக்கியமா பார்க்கணும். குறிப்பா அந்த குப்த பேரரசு படைக்கப்பட்ட நிறைய இலக்கியங்கள் அவங்களுடைய இதை சொல்லுது. ஸோ அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள், லிட்ரஸி சோர்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா அந்த 18 புராணங்கள் அந்த குப்தரோட அந்த நிறைய அந்த விஷயங்கள் நமக்கு கொண்டு வருது. குறிப்பா விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்ஸ்ய புராணம், பாகவத புராணம். ஸோ இந்த மாதிரி 18 புராணங்கள் குப்தர் காலத்துல நடந்த இந்த விஷயங்கள் நமக்கு வெளியப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வியாசர், நாரதர் மற்றும் பிரகஸ்பரி இவங்களால படைக்கப்பட்ட அந்த தர்ம சாஸ்திரம், இந்த புத்தகம் என்ன அப்படின்னா குப்தர் காலத்தையும் அந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு முன்வைக்கக்கூடிய புத்தகங்களா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய 3ஆவதா முக்கியமான புத்தகம் காமாந்தகரோட நீதி சாரம் என்ற புத்தகம். காமாந்தகரின் நீதி சாரம். இந்த நீதி சாரம் என்ற புத்தகம் எதுக்கு இணையா வச்சு போடப்பட்டதுன்னா இந்த அஸ்தசாஸ்திரம் இந்த புத்தகத்துக்கு இணையா வச்சு போடப்படுது. இந்த அஸ்தசாஸ்திரம் இந்த புத்தகம் மௌரிய பேரரசு பத்தின இங்க நிறைய இந்த தகவலை கொள்ளக்கூடிய புத்தகமா இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஒரு மௌரிய பேரரசுக்கு வந்து அர்த்தசாஸ்திரம் புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானதும், அதே மாதிரி இந்த குப்தர்களோட அந்த அவங்க காலத்திய அந்த கருவூலங்களை பற்றிய அந்த தகவலை சொல்லப்படுத்த புத்தகமா அந்த நீதிசாரம் புத்தகம் இருக்கும். ஸோ அப்போ இந்த அர்த்தசாஸ்திரம் புத்தகத்தை யாரு படிச்சிருப்பான்னு நமக்கு தெரியும். சாணக்கியர், அதாவது கௌடியலர் என்று அழைக்கக்கூடிய அந்த சாணக்கியர் தான் அந்த புத்தகத்தை படிச்சிருப்பாரு. அப்போ அதே மாதிரி இந்த புத்தகமான அந்த நீதிசாரம் ஒரு அரசருக்கு அறிவுரை, அட்வைஸ் டு கிங், அரசருக்கு அறிவுரை கூறுவது போன்ற அந்த கருத்துக்களிடம் இந்த புத்தகம் இருக்குது. அதாவது இந்த குப்தர் காலத்துல இருந்து அந்த பொருளாதாரங்களை, அந்த பொருளாதார அந்த நிலையை பற்றியான அந்த தகவலை நமக்கு இந்த காமாந்தகரோட அந்த நீதிசாரம் புத்தகம் நமக்கு வெளிக்கொண்டு வருது. அடுத்து முக்கியமானதா பார்த்தீங்கன்னா விசாகதத்தரோட அந்த 2 முக்கிய புத்தகம், ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வியும் கூட. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தேவி சந்திரகுப்தம், அடுத்து முத்ரா ராட்சசம். இதுல இந்த தேவி சந்திரகுப்தம் என்ற புத்தகத்துல வந்து அந்த சந்திரா என்ற வார்த்தை காணப்படுது. இது வந்து எந்த சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா நமக்கு 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி அந்த மூலியமான அந்த வாழ்க்கை வரலாற்று தகவல் நமக்கு வெளிக்கொண்டு வருது. அதை படித்தவர் பார்த்தோம்னா நமக்கு விசாகதத்தர், தேவி சந்திர குப்தம் என்ற புத்தகம். அடுத்து பார்த்தோம்னா பாணரோட அர்ஷசரிதம். இது முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் அந்த இவங்களோட முக்கியமான அந்த பௌத்த கல்வி நிலையம், பௌத்தம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்போ அந்த குப்தர்கள் அடுத்து இந்த பௌத்த கல்விகளை அந்த பௌத்த மதத்தை ரொம்ப ஆதரித்தவர். குறிப்பா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆதரித்து யாருன்னு பார்த்தோம்னா அர்ஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பின்னாடி வர ஆட்சியாளர். அப்போ அந்த பாணரோட அர்ஷசரிதம் புத்தகமும் நமக்கு தகவலை கொடுக்குது. அடுத்து பாணினியோட அஷ்டத்யாயி என்ற புத்தகம் நமக்கு முக்கியமானதா இருக்கு. அடுத்து பதஞ்சலியோட மகாபாஷ்யா, சந்திரகோமிரோட சந்திர வியாக்கரணம், இந்த புத்தகம் முக்கியமானது. அடுத்ததான் முக்கியமா அமரசிம்மரோட எழுதப்பட்ட அந்த அமர கோஷம், இந்த புத்தகம். இந்த அமர கோஷம் என்ற புத்தகம் தான் பார்த்தோன்னா நமக்கு சமஸ்கிருத மொழியோட அந்த முதல் சொற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது வொக்காபுலரி ஆஃப் தி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அந்த புத்தகம் நாங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகமா இருக்கும் சான்ஸ்கிருத மொழியில. அடுத்து சூத்திரகர் இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சூத்திரகர் எழுதப்பட்ட மிருச்ச கடிகம், அதுக்கு நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், சிறிய களிமண் வண்டி என்ற அந்த பொருள்படக்கூடிய அந்த மிருச்ச கடி, அந்த புத்தகம் நமக்கு குப்தர் காலிய சான்றிதழ் தரக்கூடிய அந்த புத்தகமா இருக்கு. அடுத்து பாரவியோட கிருதார்ஜுனியம், இந்த புத்தகம் முக்கியமானது. இந்த புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த அர்ஜுனனுக்கும் அந்த சிவபெருமனுக்கு இடையே மோதல் நடைபெற்று இருக்கும். அந்த மோதலை மையமா வச்சு படைக்கப்பட்ட இந்த புத்தகம் தான் கிருதார்ஜுனியம். ஸோ அப்போ இந்த புத்தகம் முக்கியமானது. அடுத்து தண்டின், இந்த புத்தகம். ஸோ தண்டின் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. ஸோ அப்போ இதோட 2 புத்தகம் தசகுமார சரிதம் மற்றும் காவிய தர்ஷம். அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா அந்த புத்தகம் தொகுத்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம இங்க கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், அடுத்து முக்கியமான ஒரு ஆளுமை அறிஞர் காளிதாசர் இல்லையா. இந்த காளிதாசர் இந்த குப்த வம்சத்துல மிக முக்கியமான அறிஞர். இவர் தான் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுவார் யார், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். யாருன்னா நமக்கு காளிதாசர்.
குறிப்பா இந்த காளிதாசர் அந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட அந்த அவையில ஒரு முக்கியமா 9 நவரத்தினங்கள் கொண்ட ஒரு 9 அறிஞர்கள் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானவர் இந்த காளிதாசர் முதன்மையானவர் சமஸ்கிருத அறிஞரா இருப்பாங்க. சமஸ்கிருத இலக்கியத்தின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா நம்ம இந்த காளிதாசர் சொல்லுவோம். ஸோ அப்போ நிறைய முறை அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன அப்படின்னா காளிதாசர் படைக்கப்பட்ட அந்த நூல்கள் அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு அவருடைய நாடக நூல் எது, அவருடைய காப்பிய நூல் எதுன்றது இங்க பிரிச்சு கேட்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அடிப்பில் நம்ம தனித்தனியாவே பார்த்துருவோம். அப்போ இவருடைய நூல்கள்ல பொதுவாக முதல்ல காளிதாசரின் நாடக நூல் என்னன்னு பார்த்தோம்னா சாகுந்தலம். இந்த சாகுந்தலம் நம்ம பள்ளி புத்தகத்திலேயே பார்த்துருவோம். இந்த ஜவஹர்லால் நேரு கூட தன் மகள் இந்திராவுக்கு இந்த கடிதம் எழுதியிருப்பாரு. அதில் காளிதாசரின் அந்த சாகுந்தலம் என்ற நாடகத்தை படித்தாயா அப்படின்னு அந்த வாசகம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த நாடக நூல் சாகுந்தலம். ரெண்டாவது காலவி மாக்னி மித்ரம், முக்கியமான புத்தகம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா விக்ரம ஊர்வசியம். இதுல இந்த விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு இந்த புத்தகம் யாரை பற்றி உள்ளதுன்னா விக்ரமாதித்யா என்ற பட்ட பேரை இருக்கக்கூடிய இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி என்னங்க அந்த அவரை பத்தின அந்த புத்தகம் தான் இந்த விக்ரம ஊர்வசியம் என்ற அந்த புத்தகம். அடுத்ததான் இந்த காளிதாசரின் காப்பிய நூல்கள் பார்த்தீங்கன்னா 2 நூல்கள். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரகுவம்சம், இன்னொன்னு குமார சம்பவம். ஸோ அப்போ காப்பிய நூல்கள் நம்ம இப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரகுன்ற வார்த்தை எப்படி படிச்சாலும் ரகு தான் நமக்கு, இந்த மாதிரி கீழே படிச்சாலும் ரகு. ஸோ அப்போ ஒரு செட்டா நம்ம இணைய வச்சுங்க ரகு நம்ம ஞாபகம் வச்சு நம்ம காப்பிய நூல்கள் இல்லை ரகுக்கு காப்பி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து காளிதாசரோட அந்த கவிதை நூல் பார்த்தா மேகதூதம், இன்னொன்று ரிது சம்ஹாரம். ஸோ அப்போ மூன்றாம் நம்ம பிரிச்சு நாடக நூல் என்ன, காப்பிய நூல்கள் என்ன, குறிப்பாக நீங்க கவிதை நூல்கள் காளிதாசர் அந்த நூல்கள் பார்த்துருந்தோம். இதை தவிர குப்த பேரரசை பற்றி நமக்கு நிறைய தகவலை கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பு யாராவது பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு பயணிகளோட அந்த குறிப்பா எங்க இருந்ததுன்னா அந்த சீன பயணி அங்க வரக்கூடிய அந்த குறிப்பா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இல்லை இந்தியாவை சுத்தி அவங்க நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தகவல் நம்ம ரொம்ப முக்கிய பயனுள்ளதா இருக்கும். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அப்படின்னா பாக்யான். இந்த பாக்யானோட இந்த பயண குறிப்போட புக் என்ன அப்படின்னா போ கோஜி இல்லையா. இந்த பாக்யானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி நம்ம இந்த பாக்யான் தான். ஸோ கிபி 401 தான் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பார். 401 to 410 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தங்கியிருப்பாரு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இரண்டாம் சந்திரகுப்தர காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த அந்த சீன பயணி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாக்யான் தான். ஸோ அவருடைய பயண குறிப்பு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா போகோஜி. ஸோ அடுத்து யுவான்சுவாங்கோட அவங்களோட புக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சியூகி என்ற இந்த புத்தகம். ஸோ நாலந்தா படைகளுக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. ஸோ இவரோட நடத்தி தகவல் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்தது இச்சிங் இல்லையா. ஸோ இந்த இச்சிங் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் என்பதை வலுவான ஆதாரத்தை யார் வச்சிருன்னா இந்த இச்சிங் தான் வச்சிருப்பாங்க. குறிப்பா இந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட மகளான பிரபாவதினர் அப்படின்னா இல்ல கடோத்கஜர் தான் குப்த பேரரசை அந்த நிறுவிட்டு தான் சில சூழல் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வலுவான சான்றுகள் இங்க நிறைய இந்த ஆய்வுகள் மேற்கொண்டு நமக்கு தகவல் எடுங்க. இந்த இச்சிங் பின்னாடி கிபி 675 தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த புத்தகம் முக்கியமானது. நம்ம ஸ்ரீசன் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பாக்யான் அந்த நம்ம மார்க்கெட் இங்கே இங்க நமக்கு இருக்கு. ஸோ ஒரு செட்டான ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்ப இங்கேயும் இங்கே என்ன யோன்சுவாங், இங்கே இங்கே சியூகி. ஸோ இது மூலியமா இங்கே யோன்சுவாங் தான் சியூகி புக், பாக்யான் அப்படின்னா போகோஷி அந்த புத்தகம்ன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா குப்தர் காலத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அப்படின்னா அந்த இலக்கிய சான்றுகள் மற்றும் அந்த அயல்நாட்டு குறிப்புகள் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் கல்வெட்டு சான்றுகள் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த கல்வெட்டு சான்றுகள் இந்த நிறைய முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கல்வெட்டுகள் காணப்படும். சமுத்திரகுப்தரோட கல்வெட்டு இருக்கும், இரண்டாம் சந்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தா, புத்தகுப்தா, இந்த மாதிரி அப்படின்னா கல்வெட்டுகளும். ஆனா இந்த கல்வெட்டுகள்லாம் இந்த அரசரை சார்ந்ததுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாலந்தா, ஈரான் இதெல்லாம் சமுத்திரகுப்தரோட இந்த கல்வெட்டுகள். அது மாதிரி இந்த கல்வெட்டுகள் இவரை பற்றி சொல்லுது, இந்த கல்வெட்டு இவரால் நிறுவப்பட்டது. இந்த மாதிரி நிறைய தகவலை திரட்டி நமக்கு சொன்னது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பிலிட் என்ற அந்த வரலாற்று ஆய்வாளர் தான் அப்படின்னா அந்த தகவல் நமக்கு கொண்டு வைக்கிறாங்க. அது இந்த கல்வெட்டு இன்னாரை சார்ந்தது அப்படின்னு தகவல் நமக்கு சொன்னது டாக்டர் பிலிட். ஸோ அப்போ இந்த குப்தர் காலத்தையும் அந்த கல்வெட்டுல நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தரோட அந்த கல்வெட்டுகள் 3 முக்கியமான அந்த கல்வெட்டுகள் இருக்கும். அதுல முதல்ல நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தேர்வுல அதிகமாக கேட்கப்பட்ட என்னவங்க இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இல்லையா.
நம்ம இதை பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ அலகாபாத் சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு. சமுத்திரம்னா கடல், கடல் ரொம்ப அழகா இருக்குன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஈரான் தூண் கல்வெட்டு, ஈரான் தூண் கல்வெட்டு. அடுத்து நாலந்தா செப்பு தகடு, நாலந்தா செப்பு தகடு. அங்க அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு செப்பு தகடு காணப்பட்டிருக்கும். இதெல்லாம் சமுத்திரகுப்தருங்க நம்ம அந்த கல்வெட்டு சான்றுகள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ நிறைய கல்வெட்டுகள் இவருடைய காலத்தை சார்ந்ததா இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா மெக்ரால் இரும்புத்தூண். மெக்ரால் இரும்புத்தூண் இந்த கல்வெட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு நிறைய கான்ட்ராவர்ஷியா. இந்த கல்வெட்டு தூணு நிறுவியார், நம்ம பள்ளிக்கூடத்துல சில மாறுபாடுகள் காணப்படும். அப்ப இந்த மெக்ரால் இரும்புத்தூண் இந்த கல்வெட்டை நிறுவியவர், ஃபவுண்டர், நிறுவியர் எப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா அது இரண்டாம் சந்திரகுப்தர். ஆனால் இந்த அந்த கல்வெட்டு ஒரு தூண் இருக்கும் இல்லையா, இந்த தூணில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சந்திரா. இந்த சந்திரா என்ற வார்த்தை யாரை குறிக்கொடி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட அந்த தாத்தாவான என்னங்க நமக்கு முதலாம் சந்திரகுப்தரை குறிக்கும். அப்ப இந்த தூணை நிறுவனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அந்த தூணில் காணப்படும் அந்த வார்த்தை சந்திரா என்ற வார்த்தை வந்து அவருடைய அதாவது குப்த பேரரசை உருவாக்கி என்னதுங்க அந்த முதலாம் சந்திரகுப்தரை பத்தி இங்க குறிக்கக்கூடியதான் அந்த சந்திரா என்ற வார்த்தை. ஸோ முக்கியமானது. அதாவது இந்த மெக்ரா இருமத்தும் நம்ம பின்னி பார்க்க போறோம். இன்று வரைக்கும் துருப்பிடிக்காத என்னதுங்க அந்த உலக கட்டுமானத்திற்கான மிக சிறந்த ஒரு சான்றா என்னதுங்க இந்த தூண் இருக்கும். அடுத்ததா உதயகிரி கல்வெட்டு தூண். இதுவும் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த கல்வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரா மற்றும் சாஞ்சி கல்வெட்டு, மதுரா மற்றும் சாஞ்சி கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட அந்த கல்வெட்டுகள். ஸோ முக்கியமானது. தேர்ல இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. மெக்ராலி, உதயகிரி கல்வெட்டு எல்லாமே. அடுத்ததான் ஸ்கந்தகுப்தர், குமார்குப்தருடைய மகன், பின்னாடி வரக்கூடிய ஆட்சியாளர். ஸோ இவருடைய அந்த கல்வெட்டு பார்த்தோம்னா முக்கியமானது ஜினாகத் பாறை கல்வெட்டு, ஜினாகத் பாறை கல்வெட்டு முக்கியமானது. ஸோ இது அப்புறம் பிதாரி தூண் கல்வெட்டு. ஆக்சுவலா அந்த பிதாரி தூண் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் நிறுவுறாருன்னா ரெண்டு முக்கியமான காரணம். அவர் காலத்துல இந்த புஷ்ய மித்திரர்கள் படையெடுத்து வந்திருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஹீனர்கள் இங்க வதி ஆட்சேபங்களையும் உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அவர் ஹீனர்களையும் வெற்றி கொள்றாரு, புஷ்யமித்திரன் வெற்றி கொள்ளாருங்க. அந்த இரண்டு பேரையும் அவர் இருந்துங்க வெற்றி கொண்டதன் நினைவாக அவரால் நிறுவப்பட்ட அந்த கல்வெட்டு தான் இந்த பிதாரி தூண் கல்வெட்டு. பின்னாடி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அடுத்ததா இந்தூர் கல்வெட்டு தூண். அப்போ இந்த எல்லாமே ஜனாகத், பிதாரி, இந்தூர் கல்வெட்டு எல்லாமே ஸ்கந்தகுப்தரோட முக்கியமான கல்வெட்டுகள். கடைசியா புத்தகுப்தர், பின்னாடி வரக்கூடிய அந்த ஆட்சியாளர் இல்லையா, விஷ்ணுகுப்தருக்கு முன்னாடி வரக்கூடிய ஆட்சியாளர். ஸோ பகார்பூர் செப்பேடு மற்றும் தாமோதர் செப்பேடு. ஸோ இந்த ரெண்டு செப்பேடுமே முக்கியமானது. நான் சில தகவல் நமக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அதாவது அரசதான் நிலத்தின் ஒரே உடைமையாளர் என்ற அந்த தகவலை சொல்றது இந்த பகார்பூர் செப்பேடு. அதுமாதிரி இந்த தாமோதர் என்ன சொல்லுது, அஷ்டகுல அதிகாரனா என்றதுங்க அந்த ஒரு கிராம குழுவை பத்தி சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு என்ன போதுன்னா தாமோதர் செப்பேடு. அப்போ இந்த எல்லா கல்வெட்டுமே என்ன அப்படின்னா நமக்கு இந்த டாக்டர் பிளீட் அப்படிதான் தொகுத்து நமக்கு என்ன அப்படின்னா வாங்கியிருப்பார். குப்தர் காலத்தை சார்ந்த நிறைய தகவல் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து நம்ம இலக்கிய சான்றுகள் பார்த்தோம், கல்வெட்டு சான்றுகள் பார்த்துக்கணும். மூன்றாவதா பார்த்தோம்னு நமக்கு நாணய சான்றுகள். பட் அது முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இதுலயே இன்னொரு தகவல், இந்த கல்வெட்டுகள்லாம் தவிர்த்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த மதுபான் மற்றும் இந்த சோனாபட் அது என்ன இடம், அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த கல்வெட்டு. அப்புறம் நாலந்தாவில் அந்த யூனிவர்சிட்டி பக்கத்துல நிறைய அந்த முத்திரை சான்றுகளா இருக்கும், சீல்ஸ். அந்த கல்வெட்டு இந்த சீல்ஸும் நமக்கு அவங்களுடைய குப்தர் காலத்தை தகவலை நமக்கு கொடுக்கும். இதை தவிர அந்த முத்திரை சான்றுகள், குறிப்பா அந்த வைஷாலி என்ற இடத்துல கண்டறியப்பட்ட குப்தர் காலத்தை சார்ந்த அந்த முத்திரைகள் நமக்கு இன்னும் தகவலை கொடுக்குது. ஸோ அடுத்த அரசர் நம்ம யார் பார்க்கணும், நமக்கு சமுத்திரகுப்தர் பார்க்கணும். ஸோ இவருடைய ஆட்சி காலம் 335 to 370. சில புக்கில் 375 இருக்கும். பட் 370 இவருடைய அந்த பீரியட் முடிஞ்சிடும். பின்னாடி இவருடைய மகனான மூத்த மகன் ராமகுப்தர், அப்புறம் அவரை வீழ்த்திட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வருவான்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 335 ஆச்சுறாரு. ஸோ அப்போ 35 வருஷம் ரூல் பண்றாரு. என்னங்க 370 அவர் போறாரு. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்ரீகுப்தருக்கும் பார்த்துருந்தோம், 240 வருவாரு, 40 வருஷம் ஆட்சி பண்ணுவார், 280 அவர் முடிப்படுற பார்த்தோம். ஸோ 35 வருஷம் நம்ம ஞாபகிச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஸோ குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தா நமக்கு சமுத்திரகுப்தர் தான், த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் தி குப்தா டைனாஸ்டி. ஸோ இந்த சமுத்திரகுப்தர் வந்து எந்த பக்தர் அப்படின்னா விஷ்ணு பக்தர். ஸோ இதுவும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர், ஆனாலும் அவர் வந்து என்னதுங்க பௌத்த அறிஞரான அந்த வசுபந்தவை ஆதரிச்சுப்பார். ஸோ ப்ரீவியஸ்ல கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பௌத்த அறிஞரான வசுபந்தவை ஆதரித்த குப்த அரசர் யார் அப்படின்னா நமக்கு வந்து சமுத்திரகுப்தர் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து சமுத்திரகுப்தருக்கு எப்படின்னா போர் அந்த படையெடுக்க ரொம்ப அதிக அளவில் ஆர்வம் அதிகம். ஏன்னா அவர் மிக சிறந்த என்ன அப்படின்னா ஒரு போர் தளபதி நமக்கு இந்த சமுத்திரகுப்தர். ஏன்னா நிறைய படையெடுப்புகள் எடுத்திருப்பாரு. குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வட இந்தியாவில் ஒரு 9 அரசர்கள், தென்னிந்தியாவில் 12 அரசர்கள் படையெடுத்து போயிருப்பாரு. இங்க நம்ம இங்க டேபிளோட இருக்கும் நம்ம. இது சமுத்திரகுப்தரோட படையெடுப்புகள். இது வட இந்தியா நமக்கு தெரியும். இந்த வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 9 அரசர்கள் என்ன அப்படின்னா வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. தென்னிந்தியாவில் 12 அரசர்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 9 படையெடுப்பு. குறிப்பாக அந்த வாகடக மன்னன் உருத்திரசர்மர், அப்புறம் மாமல்லபுரம் அந்த மமுல்ற சிற்றரசர் உத்தரப்பிரதேசத்துல, நாகவம்சத்தை சேர்ந்த நாகதத்தர், சந்திரவர்மன் மேற்கு வங்கத்துல சந்திரவர்மன் அரசர், கணபதிநாதர் மதுராபுரி, நாகசேனர் பத்மாவத், அடுத்து அச்சுத சிற்றரசர் உத்தரப்பிரதேசத்துல அச்சுத சிற்றரசர், அஸ்ஸாம்ல பாலாவத்மர், அப்புறம் நத்தன், மாதிரி 9 இன்னுங்க சின்ன 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 அரசர்கள்லாம் அப்படின்னு நாங்கள் வெற்றி பெற்று இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தென்னிந்தியாவிலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா 12 அரசர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே 12 அரசர்கள், இங்கே 9 அரசர்கள். இந்த 12 பேர்ல ஒரு அரசர் தான் போதாலே நமக்கு காஞ்சிபுரத்தை மையமா வச்சு ஆட்சி பண்ண விஷ்ணு கோபன். ஸோ இது முக்கியமான அரசு. ஏன்னா தென்னிந்தியா வரைக்கும் வந்து அவர் படையெடுத்து எனக்கு நிறைய வெற்றி பெற்று இருப்பாரு. ஸோ மகேந்திரன் கோசலம், வியாக்தர்சன் மகாநந்திரம், அடுத்து மந்த்ராசன் கேரளாவில் மந்த்ராசன், மகேந்திரகிரி இஸ்தாபுரம், அது சுவாமிநாதன் கோச்சா, நம்மண்ணா வந்து இறந்தப்பள்ளி. ஸோ இது வந்து முக்கியமான இருக்கு. காரணம் நம்ம காஞ்சிபுரத்தை இருந்து சார்ந்த அந்த விஷ்ணுகோபனை வந்து இங்கே வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ நிலராஜன் அவமுத்ரா, அஸ்திரமன் நவங்கி, உத்தரசேனன் பாலக்கியா, அது தோதஸ்தா பகுதியை சேர்ந்த குபீரன், அடுத்து குஸ்காலாபுரத்தை சேர்ந்த தான்ஷியின். ஸோ அப்படி கீழே 2ஆ பிரிச்சுக்கலாம் நம்ம. இது வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு. இதில் முன்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா பெரும்பாலும் அந்த சமுத்திரகுப்தர் வந்து வட இந்தியாவில் கைப்பற்றி அந்த 9 பகுதிகளை வந்து அந்த குப்த அரசோட இணைச்சுப்பார். ஆனா அந்த தென்னிந்தியாவில் கைப்பற்றி அந்த 12 பகுதியில் குப்த அரசோட இணைக்காம அவங்களுக்கு தனக்கு கீழே அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது கப்பம் கட்டும் அரசாவே வைத்திருந்தார். குப்த அரசோட ஜாயின் இணைக்கவே இல்லை அவரை. ஸோ அப்போ இது ஒன்லி டாக்ஸ் மட்டும்தான் இவனுங்க வரி பண்ணாருன்னா இங்க 9 அரசர்கள் அவர் கைப்பற்றி இருப்பார். அப்ப இந்த சமுத்திரகுப்தர் எல்லா படையெடுப்புக்கும் உறுதுணையா இருந்த அவர் மிகச்சிறந்த அந்த படைத்தலைவர் தான் பார்த்தா நமக்கு வந்து அரிசேனர். தொடக்கத்துல ஒரு மிக சிறந்த படத்தளபதி, பின்னால் என்னதுங்க அவர் வந்து இறைவன் பக்தரா மாறி என்ன அப்படின்னா அவருக்கு சமஸ்கிருத புலவரா அவர் மாறிடுவாரு. ஸோ அப்போ இவர் தான் முக்கியமான படைத்தளபதியாக இருப்பார். அப்போ இந்த சமுத்திரகுப்தரோட இந்த வட இந்தியாவில் 9 படையெடுப்புகள், தென்னிந்தியாவில் 12 அரசர், குறிப்பா விஷ்ணுகோபனை அவரை வெற்றி கொண்டது. இந்த படையெடுப்புகள்லாம் பின்னாடி வந்து ஆராய்ச்சி செய்து அதை கண்டறிந்த அந்த V.A. ஸ்மித் சமுத்திரகுப்தருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான பட்டம், இந்திய நெப்போலியன் ஆஃப் இந்தியா என்ற அந்த பட்டத்தை சமுத்திரகுப்தருக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V.A. ஸ்மித் தான் அதை கொடுக்குறாரு. ஸோ ஒருவேளை V.A. ஸ்மித் என்பவரால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படக்கூடிய அந்த குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்திய நெப்போலியன் நமக்கு வந்து சமுத்திரகுப்தர் அப்படின்ற நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த படையெடுப்புகள் அவர் முக்கியமான படையெடுப்பாக இருக்கும் சமுத்திரகுப்தர். அப்போ இந்த படையெடுப்புல முடிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த படையெடுப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன போரில் வென்ற பிறகு அவர் ஒரு யாகத்தை நடத்துறாரு. அதான் அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர். பொதுவாக அந்த குப்த பேரரசுலேயே பார்த்தீங்கன்னா 2 அரசர்கள் தான் அந்த அஸ்வமேத யாகத்தை நடத்திருப்பாங்க. இதுமே 2024 கூட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது அஸ்வமேத யாகத்தை நடத்திய 2 குப்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அதுல ஒருத்தர் சமுத்திரகுப்தர், பின்னாடி வரக்கூடிய அவருடைய பேரனான குமாரகுப்தர், 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு நீங்க வந்து அவங்க அஸ்வமேத யாகத்தை நடத்துறாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் ஒரு மாத்தியும் கேட்கலாம். என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் என்பது எதை பலியிடுவது அப்படின்னா குதிரையை பலியிடுதா அல்லது காளையை பலியிடுதா அல்லது எருதை பலியிடுதா? அஸ்வம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா குதிரை என்ற பொருள். அப்போ போரில் வென்ற பிறகு அந்த குதிரையை அந்த பலியிட்டு அந்த யாகத்தை யார் நடத்துறோன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. ஸோ இது தவிர என்ன பார்த்தோம், இந்த தொடக்கத்திலேயே தங்க நாணயத்தை அதிக அளவு வெளியிட்டிருப்பார். குறிப்பா 8 வகையான அந்த தங்க நாணயத்தை சமுத்திரகுப்தர் வெளியிட்டிருப்பார். அது தவிர நாணய அமைப்பு முறையை உருவாக்கிய முதல் குப்த அரசரும் யார் அப்படின்னா நமக்கு வந்து சமுத்திரகுப்தர் தான். ஒரு நாணயம் எந்த வடிவத்தில் இருக்கணும், எந்த உருவங்களால் இனப்பட்டு இருக்கணும், அந்த எந்த வெயிட்ல இருக்கணும், இந்த மாதிரி நிறைய அந்த நாணய அமைப்பு முறையை சார்ந்து தகவலை வெளியிட்டு அது ஒரு காயின சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா நமக்கு வந்து சமுத்திரகுப்தர். ஸோ இது முக்கியமான விஷயம். இது தவிர அதிகமாக கிருஷ்ணல கேட்டது அப்படின்னா தான் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற அந்த உருவத்தை பொறித்து வெளியிட்ட அந்த குப்த அரசர் யார் அப்படின்னா நமக்கு வந்து சமுத்திரகுப்தர். அதனால அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. என்ன படுதுன்னா கவிராஜா, இசைப்பிரியர் அப்படின்னு அதுக்கு பொருள்.
அப்ப இந்த கவிராஜா என்ற பட்டம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, அவர் அந்த வீணை வாசிப்பது போன்ற இசை மீதான அந்த ஆர்வத்தை போற்றி அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஏற்கனவே பார்த்தோம், அவரோட படையெடுப்புகளுக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் இந்திய நெப்போலியன். அப்ப இந்த வீணை வாசிப்பது போன்ற உருவத்துக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நமக்கு கவிராஜா என்ற அந்த பட்டம். அப்போ சமுத்திரகுப்தர் இந்த தகவல் முக்கியமானது. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், கவிராஜா என்ற பட்டம் இசையின் மீதான ஆர்வத்தை போற்றி அவருக்கு கொடுக்குறாங்க. இதை தவிர பரம பாகவதா பார்த்தோம், விஷ்ணுவின் தொண்டன், அவருடைய சிறந்த பக்தர்கள் அந்த பரம பாகவதா. அடுத்து அஸ்வமேத பரமகர்மா ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவர் என்ன இங்க போரில் வென்ற பிறகு அவர் அஸ்வமேத யாகத்தை நடத்தியால் கொடுக்கப்பட்ட பட்டம் அஸ்வமேத பரம்கர்மா. ஸோ இப்போ சமுத்திரகுப்தனாலே அவருக்கு முக்கியமான கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. இது தவிர பார்த்தோம் ஈரான் தூண், அப்புறம் நாலந்தா செப்பு தகடு. ஆனாலும் முக்கியமான கல்வெட்டு என்ன அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு தூண் இல்லையா. ஆனா ஆக்சுவலா இந்த டெல்லிக்கு பக்கத்துல தான் இருக்கும் வந்து இந்த தூணை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோன்னா, அது வந்து அசோகர். அது மௌரிய பேரரசுலேயே நீங்க அந்த அசோகரால் நிறுவப்பட்டதுதான் அந்த அலகாபாத் கல்வெட்டு தூண். அந்த தூணில் என்ன அப்படின்னா, அந்த சமுத்திரகுப்தரை போற்றி என்னங்க அந்த புகழ்ந்து சில அந்த வரிகளை எழுதியிருப்பார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அரிசேனர். பார்த்தோம் ஏற்கனவே அந்த சமுத்திரகுப்தர் அந்த வட இந்தியாவில் ஒரு 9 பேரும், தென்னிந்தியாவில் ஒரு 12 பேர் இருப்பாங்க. அந்த படையெடுப்புக்கெல்லாம் இங்கே ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக இருந்தவர் தான் இந்த அரிசேனர். ஸோ அவர் பின்னாடி நீங்க சமஸ்கிருத புலவராக மாறாரு. ஸோ அதெல்லாம் என்னதுங்க, இந்த சமுத்திரகுப்தரை போற்றி அப்படின்னா 33 வரிகளை எழுதுறாரு. எந்த மொழியில எழுதுறாரு பார்த்தா நமக்கு சமஸ்கிருதம். இந்த மொழியில தான் என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் தொகுத்து எழுதியிருப்பார் 33 வரிகள்ல. எந்த வடிவம் அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவநாகரி வடிவம். ஸோ அப்போ அந்த தூணை நிறுவி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகர். ஆனா அந்த தூணில் இவரை பத்தி புகழ்ந்து அதை எழுதியவர் அந்த பிரசஸ்தி அல்லது மெய்கீத்தின்னு சொல்லுவோம். இங்க இருக்கு பாருங்க, பிரசஸ்தி சமஸ்கிருத மொழியில பிரசஸ்தி அப்படின்னா நமக்கு மெய்கீர்த்தி. கீர்த்தி அப்படின்னா அந்த கீர்த்தனைகள், கடவுளை போற்றி அந்த பாடக்கூடிய அந்த பாடலுக்கு கீர்த்தனைகள் சொல்லுவோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனித குலத்தில் தோன்றிய குலதெய்வம் தெய்வம் அப்படின்ற யார ஹரிச்சந்திரன் வந்து சமுத்திரகுப்தரை போற்றி புகழ்றாரு, தெய்வத்துக்கு இணைய ஒப்பிட்டு அவரை பேசுறாரு. ஸோ அப்போ ஒருவரை பாராட்டி புகழ்வது தான் இந்த பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி. இது என்ன மொழின்னு கேட்டா சமஸ்கிருத மொழி. அப்போ ஹரிச்சந்திரன் தான் 30 வரிகளை எந்த வடிவம்னா தேவநாகரி ஸ்டைல்ல அவர் என்னது அப்படின்னா அவர் குறிக்கிறார். ஸோ இந்த அலகாபாத் கல்வெட்டுல 2 முக்கியமான வார்த்தைகள் காணப்படுது. அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா புருஷா. அப்ப அலகாபாத் தூணில் காணப்படும் புருஷா என்ற வார்த்தை யாரை குறிக்கும்னா, நமக்கு தெரிஞ்சது அலகாபாத்ல சமுத்திரகுப்தர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த புருஷா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டோம்னா, அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அதுக்கு பொருள். ஸோ அதை தவிர சபா என்ற வார்த்தையும் அதுல காணப்படும். இன்னைக்கு காணப்படுகிற கிராம சபா மாதிரி இன்னைக்கு கிராம ஒரு நிர்வாக குழு இருக்கும். ஸோ அப்போ சமுத்திரகுப்தர் காலத்தையும் அந்த கிராமத்தை பற்றி அது சில தகவல் இந்த சபா என்ற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ அப்போ அலகாபாத் கல்வெட்டு தூண் அப்படின்னா அது சமுத்திரகுப்தரை சார்ந்த நிறைய தகவல் நமக்கு கொடுக்கும். குறிப்பா அதுல காணப்படும் வார்த்தை புருஷா அல்லது சபா என்ற வார்த்தை முக்கியம். பிரசிஸ்தி அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வதை. ஸோ மனித குலத்தில் தோன்றிய குலதெய்வம் அப்படின்னு சமுத்திரகுப்தரை அவர் புகழ்ந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் இப்படி படையெடுப்புகள் பார்த்தோம் இந்த பட்டம் கொடுத்ததுன்றத. ஸோ யுவான் சுவாங் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில கூற்றை முன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போடைய சமுத்திரகுப்தரின் சமகாலத்திய அரசர் அப்படின்னு யார் பார்த்தா, இங்க இலங்கையை சார்ந்த இலங்கையை ஆட்சி பண்ண அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன். இவர் தான் சமுத்திரகுப்தரின் சமகால அரசர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம அதை போடணும். ஸோ இந்த மேகவர்மன் என்ன அப்படின்னா இந்த இலங்கை பகுதியை இவரை வீழ்த்தி இவருடைய என்னதுங்க இன்னொரு அரசர் கைப்பற்றுறாரு. அப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா சமுத்திரத்துக்கு தெரிய வருது. அப்போ அந்த இவருக்கு எதிரியை வீழ்த்தி என்ன பண்ண அப்படின்னா அந்த ஸ்ரீ மேகவர்மனுக்கு மீண்டும் இலங்கையை என்ன அப்படின்னா கைப்பற்றி அவர் கொடுக்குறார், ஆட்சியை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த நன்றியை பாராட்டும் விதமாக என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தருக்கு நிறைய அந்த பரிசு பொருட்களை அள்ளி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த கயா என்ற இடத்தில் நீங்க ஒரு பௌத்த மடாலயம், ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த இலங்கைன்றது ஒரு பௌத்த நாடுன்றது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப இந்த கயாவில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பௌத்த மடாலயம் கட்ட அவர் அனுமதி கேட்கிறாரு. அவரும் தன்னுடைய நண்பருக்கு என்ன அப்படின்னா அந்த அனுமதியை கொடுக்குறாரு. ஸோ அந்த பௌத்த மடாலயம் கட்டலாம் அன்று அது புத்த கயா அப்படின்னு அந்த பேரால் அழைக்கப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கயா என்ற இடத்தில் ஸ்ரீ மேகவர்மனுக்கு என்ன அப்படின்னா அந்த பௌத்த மடாலயம் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த தகவல் நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, பின்னாளில் இந்த பகுதிக்கு வந்து என்னங்க ஆராய்ச்சி செய்த, அதாவது பல காலம் தங்கிய அந்த யோன்சாங், சீன பயணியான யோன்சாங் தன்னுடைய இந்த குறிப்புகளை சியூபி என்ற குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ இலங்கை மன்னர் மேகவர்மனுக்கு பரிசு பொருட்களை வழங்கி கழாவில் பௌத்த மடாலயம் கட்ட அனுமதி கேட்டவர்
மேகவர்மன். அதை கொடுத்தவர் அவருடைய நண்பரான சமுத்திரகுப்தர். எந்த இடத்துல? கழா என்ற இடத்துக்கு கொடுத்துருப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சமுத்திரகுப்தரை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்ததான் அவருடைய அடுத்த வாரிசானே என்ன யார் வரா அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முன்னாடியே என்னது சமுத்திரகுப்தரோட மூத்த மகன் தான் ராமகுப்தர். ஸோ இவர் என்னதுங்க கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ராமகுப்தரை நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். அதாவது செப்பு நாணயத்தை வெளியிட்ட அந்த குப்த அரசர் யார் அப்படின்னா நமக்கு வந்து ராமகுப்தர் அப்படின்ட்டு தெரியும். இந்த ராமகுப்தரை வீழ்த்திட்டு தான் யாரு வந்து அந்த குப்த அரசை பிடிக்கிறான்னு பார்த்தா இரண்டாம் சந்திரகுப்தர் வர்றாரு. ஸோ 375 இவர் வராரு. சில புத்தகத்துல என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணதாகும். அதாவது 370 to 375 இவரை பண்ணதான் சொல்லுது. இல்ல புக்ல நம்ம முதலே பார்த்தோம் என்னங்க 375 வரைக்குமே சமுத்திரகுப்தர் தான் அந்த பீரியட்ஸ் போட்டிருக்கும். பட் நம்ம 375 to 415 இதுவும் பாருங்க கரெக்டா நமக்கு 40 வருஷம் என்னதுன்னா நமக்கு ஆட்சி பண்ணியிருப்பாரு. இப்போ முதல்ல ஒரு கீவேர்டு கொடுத்துருந்தோம். குப்த வம்சத்தின் புகழ் உச்சத்தில் இருந்தவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ இவரோட காலம் தான் புகழ் உச்சத்துல இருக்கு. காரணம் பின்னாடி என்ன கொஞ்சம் வலிமை குறைய ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா இவருடைய அந்த நிறைய அந்த கொள்கைகள். ஸோ இவருடைய அப்பா சமுத்திரகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படையெடுப்புகள் மூலியமா நிறைய பகுதிகள் வட இந்தியாவில் 9 பேர், தென்னிந்தியாவில் 12 பேரை பார்த்துருப்போம். ஆனா இவர் படைகள் மட்டும் என்னங்க நட்புறவு மூலமாக தன்னுடைய குப்த அரசை அவர் என்னன்னா விரிவாக்கம் செய்யறாரு. ஸோ முதல்ல இவருடைய தலைநகரம் மாத்துறாரு. குப்த வம்சத்தின் தலைநகரத்தின் அப்படின்னா இவர் தான் மாத்துறாரு. எங்கிருந்து மாத்துறாரு? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். குப்த வம்சத்தின் தொடக்க தலைநகரம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்க இந்த பாடலிபுத்திரம், அதாவது பாட் நாட்டில் பார்த்தோம். ஸோ இங்கிருந்து எங்க மாத்துறா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உஜ்ஜயினி என்ற பகுதி பார்த்துரு. இப்போ வந்து அது மத்திய பிரதேசம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ பாட்னா டு உஜ்ஜயினி என்ற பகுதிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஸோ நம்ம கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குப்தரின் முதல் தலைநகரம் பாடலிபுத்திரம். அப்போ உஜ்ஜயினி இரண்டாவது தலைநகரம். அப்போ யாரு மாத்திரா அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அப்ப இரண்டாம் தலைநகரை உருவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ நம்ம டக்குனு எக்ஸாம்ல யோசிச்சு நம்ம ஈஸியாக போட முடியும். அப்போ உஜ்ஜயினிக்கு மாற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். தலைநகர் மாற்றம். அடுத்தா வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர். நிறைய முறை கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்ட அந்த கேள்விதான் இது. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதே மாதிரி சீன பயணியான பாக்யான் எந்த குப்த அரசன் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பார் அப்படின்னு கேட்டால் அதுவும் இவர் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் சீன பயணியான இந்த பாக்யான் பார்த்தோம் கிபி 401 to 410 இந்தியாவில் தங்கியிருப்பார். அதாவது இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி பாக்யான். இப்ப பின்னாடி நான் வரும் இந்த கோபி பாலைவனத்தை கடந்து அப்படின்னா இந்தியாவில் இவர் தங்கியிருப்பாரு. ஸோ பின்வர தகவல் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தகவல் எல்லாமே முக்கியம். தலைநகர் மாற்றம், முதல் வெளிநாளத்தை வெளியிட்டவர், இவருடைய காலத்தில் தான் பாக்யான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். ஸோ அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்யான் எந்த குப்த அரசர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா நமக்கு டவுட் ஒருவேளை முதலாம் சந்திரகுப்தர் தெரிஞ்சிடும். முதலாம் சந்திரகுப்தரா அல்லது இரண்டாம் சந்திரகுப்தரா அப்படின்னு நம்ம இந்த பேரை பிரிச்சு பார்த்துருவோம். ரெண்டா பிரிச்சுன்னா இங்கேயும் 2 எழுத்து இருக்கும், இங்கேயும் 2 எழுத்து இருக்கும். அப்போ நம்ம கண்ண மொழிட்டு இருந்துங்க இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி முக்கியமானது. அடுத்ததான் பார்த்தோம் இந்த தென்னிந்திய அரசுல இவங்களுடைய தந்தை 12 பகுதியை கைப்பற்றணும் பார்த்தோம். ஆனா இவர் பெரும்பாலும் அந்த படைகள்லாம் இது பண்ணாங்க. அந்த தென்னிந்திய அரசோட நட்புறவு மேற்கொள்றாரு. அப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென்னிந்திய அரசோட நட்புறவு மேற்கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தவிர இங்க இருந்த ரோமானிய பேரரசு இல்லையா, அவங்களோட என்ன பண்றாங்க வாணிகம் மேற்கொண்டார். ஆனாதான் இவருடைய புகழ் உச்சத்துல இருக்கிறதா நம்ம கருதுவோம். காரணம் இந்தியாவை தாண்டி இருந்துங்க அவர் வாணிகம் வெளிநாடுகளுக்கும் என்ன கொண்டு செஞ்சோம்னா அந்த ட்ரேட் பண்ணிருக்கிறதுனால ஸோ இவருடைய புகழ் உச்சத்துல காணப்பட்டிருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது இரண்டாம் சந்திரகுப்தர். இதை தவிர நம்ம என்ன டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்னா கிபி 395 95 சாக அரசர்களை வீழ்த்தியதால் சாகாரி என்ற பட்டத்தை இவர் சூட்டுகிறார். அப்போ சாகாரி என்ற பட்டம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு சொந்தமான அந்த பட்டம். காரணம் அவர் சாக அரசர்களை வீழ்த்தி அந்த பட்டத்தை அவர் சூட்டிக் கொள்றாருன்றதை. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் வட இந்தியாவில் இவங்க வரும்போது குஷாரில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தோம். அப்போ அந்த குஷாரத்தை அந்த முக்கியமான பகுதி மதுரா, அதாவது அந்த காலத்திய ஒரு புனித நகரம் எதுன்னு கேட்டால் மதுரா. அந்த நகரத்தை கைப்பற்றியவர் நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ முக்கியம். ஸோ அப்போ நம்ம பேர்லயே பார்த்தோம் இரண்டாம் சந்திரகுப்தர்
இல்லையா? அப்போ யார் வந்தான்னு பார்த்தோம், இரண்டாவது தலைநகர்ன்றத பார்த்தோம். நீங்க பாகியன் வருகை இரண்டா பிரிச்சு இரண்டாம் பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாம் சந்திரனும் இவருக்கு 2 மனைவிகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு குபேர நாகா, எந்த இளவரசினா நாக இளவரசி. ரெண்டாவது துருப சுவாபினி, நம்ம தொடக்கத்துல கூட அந்த முத்திரை பார்த்திருப்போம். அதாவது இவரை பத்தி அந்த சான்றுங்க துருப சுவாபினி அந்த முத்திரை வெளியிட்டு இருப்பாங்க, நம்ம அறிய முடின்றத. அப்போ இவருடைய இரண்டாவது மனைவி குந்தன இளவரசியான துருப சுவாபினி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை, இவர் மட்டும் திருமண உறவு மூலியமா பகுதியை இணைக்கல. தன்னுடைய மகளான பிரபாவதியை என்னதுங்க இங்க கிட்டே அந்த வாகடக இளவரசர் இங்க இருப்பாரு. அந்த வாகடக இளவரசரான 3ஆம் ருத்ரசேமனுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பார். ஸோ இந்த பிரபாவதி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க, கடவுதுவச்சா தான் டெல்லி என்னதுங்க இந்த குப்த வம்சத்தை வந்து நிறுவிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் இச்சிங்கன்னா வலுவான சான்றை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ திருமணத்தை செய்து வைத்தவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ நமக்கு அடிக்கடி ஸ்கூல்ல கேட்கறது அப்படின்னா இந்த விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர், இந்த சொல் யாரை, இந்த பட்டத்தை யாரை குறிக்கும் அப்படின்றதான். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் பார்ப்போம். ஏற்கனவே சாகரசர்களை வீழ்த்தி சாகாரி என்ற பட்டத்தை சூட்டிக் கொள்வார். அடுத்து விக்ரமன் என்ற பட்டம், தேவராஜன், தேவகுப்தன், சிம்ம விக்ரமன், ஓ விக்ரமாதித்யா. நான் தொடக்கத்தில் இந்த இலக்கியத்தில் பார்க்கும்போது கூட சொல்லியிருப்பேன், தேவி சந்திரகுப்தம், சந்திரன் என்ற வார்த்தை, விக்ரம ஊர்வசியம் இந்த புத்தகம் 2ஆம் சந்திரகுப்தரை குறிக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ நம்ம ரொம்பலாம் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அவருடைய பேர்ல விக்ரமா இந்த வார்த்தை இருந்தாலோ இல்லை தேவா இந்த வார்த்தை இருந்தாலோ நம்ம அழகா என்னென்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 2ஆம் சந்திரகுப்தர். பாருங்க எல்லா பேர்லையுமே இங்கேயுமே விக்ரமன் இருக்கும், இங்கேயும் தேவா, இங்கேயும் தேவா. ஸோ அப்போ விக்ரம் தேவா தான் மாற்றி மாற்றி இருக்கும், இங்கேயும் விக்ரமன். ஸோ இது தவிர என்ன இருக்கணும்னா சாகாரி இந்த பட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுட்டா 2ஆம் சந்திரகுப்தர் தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமானது. சமுத்திரகுப்தர் அடுத்து கொஸ்டின்ஸ் என்னதுங்க இவரை நோக்கி தான் போகும். ஸோ அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் இந்த டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்.